ஹாய், வெல்கம் டு மைண்ட்ஃபுல் இன்டென்ஷன்ஸ். இன்றைக்கி வந்து பாட்காஸ்ட் எபிசோட் 12. இன்றைக்கி நாங்கள் வந்து இன்றைக்கும் ஒரு தாட் எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ண போகிறோம். இன்றைக்கி என்ன தாட் எக்ஸ்பெரிமெண்ட் தான் ட்ரெயின் ட்ராக் தாட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். ஓகே, நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் என்ன சினாரியோன்னு. இப்போ ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்னென்னு கேட்போங்க சார். இப்போ என்னென்னா, ஒரு ட்ராக்கில் ஒரு ட்ரெயின் வந்துட்டுருக்கு. ஓகேவா, நீங்கள் வந்து ஒரு லிவர் பக்கத்தில் நிற்கிறீங்க. அந்த லிவரை நீங்கள் இழுக்கலைன்னா அந்த ட்ரெயின் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஒரு 10 பேர் இருக்காங்க, அவங்கள இடித்து கொன்றும். நீங்கள் அந்த லிவர் இழுத்தீங்கன்னா அந்த ட்ராக் மாறி அந்த இன்னொரு பக்கம் ஒருத்தர் இருந்துட்டு இருக்காரு, அவரை போய் இடித்து காலி பண்ணிடும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்க? லிவர் இழுப்பீங்களா இல்லை லிவர் இழுக்காமல் விட்டுருவீங்களா? நான் வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து டிகேக்கு பாஸ் பண்ணுறேன். ஓகே, நான் அந்த 10 பேரா ஒருத்தனை கேட்டால் ஒருத்தனை கொண்டுட்டு 10 பேரை காப்பாற்றுறது தான் நான் சூஸ் பண்ணுவேன். ஐயோ, ஆமாம், சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க ஏன் எதுக்கு ஐயோ நீங்கள் சும்மா ஒரு ரியாக்ஷன் ப்ரோ. ஓகே ஓகே, இல்லை இது வந்து என்னோட இது எடிட்டிங்ல கஷ்டப்படுவார் ப்ரோ. வெறும் அதனால நம்ம அதை இங்கேயே போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து போட்டேன். நம்ம ஆடியோ பாட்காஸ்ட் எடிட்டிங்கே கிடையாது, அப்படியே டேரக்ட் தான். அதான் இன்கேஸ் அது இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த ரியாக்ஷன் நானே ஆட் பண்ணிட்டேன். ஓகேவா, சிம்பிளாக அந்த கேள்விக்கு வந்து இதுதான் 10 ஒன்றா நான் வந்து ஒருத்தனை கொண்டு 10 பேர் காப்பாற்ற ட்ரை பண்ணுவேன், அவள் தான். ஓகே, ஸோ திஸ் இஸ் பிரேம். நான் என்ன டிசைட் பண்ணுவேன்னா, நான் சொல்ல வரதும் திலீப் ப்ரோ சொல்ல வரதும் ஒன்று தான். ஸோ நானும் திலீப் ப்ரோஸ் அந்த இதுதான் பார்ப்பேன். ஏன்னா மேக்ஸிமம் என்ன அது கூட பின்னாடி எதுனா சஃபரிங் குறைக்கணும், அதுதான். அண்ட் இது மாதிரி இன்னொன்று சொல்லணும்னா, இன்னொரு வெர்ஷன் பண்ணணுன்னா வந்து பேராமீட்டர்ஸ் பார்ப்பேன். நான் வந்து லைக் ஏஜ்டு பர்சன் அங்கே ரொம்ப ஏஜ்டு பர்சன் இருக்காங்களா, இல்லை இதுவே ரொம்ப ஏஜ்டு பர்சனா அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு நான் டிசைட் பண்ணுவேன். ஓகே, இப்போ இந்த சினாரியோவில் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் என்னென்னா, இப்போ அந்த ஒரு ஆள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவன். ஓகேவா, அந்த ஆள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவன், இந்த பக்கம் இருக்கிறவங்கலாம் வந்து தெரியாதவங்க. இப்போ வந்து அந்த இழுப்போமா, ஏன் இதுக்கு போனது கேட்டிங்கன்னா, நானும் ஒருத்தனை கேட்டிங்களாலாம் இல்லை, நீங்கள் சொல்லிட்டு தான் வந்து ஓகே அப்படின்னு. இல்லை ஆக்சுவலி என்னன்னா, விடுங்க, நான் தான் கேள்வி சொல்லிட்டு இருக்கேன், நான் கேள்வி ஓகேவா. என்னன்னா என்னன்னா, நானும் ஒருத்தனை காப்பாற்றிட்டு ஒருத்தனை காலி பண்ணிட்டு அந்த 10 பேரை காப்பாற்றப்பட்டிருப்பேன். இப்போ நெக்ஸ்ட் சினாரியோ என்னன்னா, இப்போ அந்த ஒருத்தன் நம்மளுக்கு தெரிஞ்சவன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன், நான் வந்து எனக்கு தெரிஞ்சவனை காப்பாற்றிட்டு 10 பேரை காலி பண்ணிடுவேன். இதான் நான் பண்ணுவேன். நெக்ஸ்ட் இப்போ இல்லை, மை டிசிஷன் ரிமைன் சேம்ஸ். அந்த 10 மாதிரி தான் வந்து என் சைடு எனக்கு வரும். இந்த 10 வந்து 10 தான் வந்து காப்பாற்றணும்னு நினைப்பேன். 10 5. நான் டிகே, நான் வந்து 10 பேரை தான் காப்பாற்ற ஒருத்தனை தான் காப்பாற்ற ட்ரை பண்ணேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சவனை என் கண்ண முடியாது இருந்ததா இன்னும் எனக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கும். தெரியாதவங்களை காப்பாற்றி நோ யூஸ் எனக்கு பொறுத்த வரைக்கும். அதனால் அந்த ஒருத்தனை தான் காப்பாற்றுவேன். நான் 10 பேரை கொண்டுடுவேன். இல்லை, நான் இன்னும் டிகே சொன்ன மாதிரி நான் இன்னொரு அது ஒரு ரீசன் வச்சுருக்கேன். இப்போ அந்த இடத்துல நான் லிவர் இழுக்காமல் இருக்கிறதுனால நாங்கள் இன்டர்ஃபியரே ஆகலை. எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நான் வெறும் ஒரு ஆடியன்ஸாக மாறிடுவேன். 10 பேர் சேர்த்துருவான், எனக்கு தெரிஞ்சவன் போயிடுச்சுப்பான். இப்போ அதுவே அந்த இடத்துல இன்னொரு இடத்துல தெரியாதவன் இருக்கும்போது ஓகே ஒருத்தன் தானே அப்படின்ற மாதிரி என் மைண்ட் செட் இவ்வளோ தான். என்னோட இது வந்து ப்ராசஸிங் இப்போ தான் நான் பண்ணேன். இதை நீங்கள் என்ன டிசைட் பண்ணீங்க? அதான் சொன்னேன். இப்போ எனக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா நான் தொடவே இல்லை, நான் அதுக்குள்ளேயே போல, நான் வெளியே இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. அதனால் அந்த 10 பேர் சாப்பிட்றதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. எனக்கு தெரிஞ்சவன் போயிட்டான். இது அந்த இடத்துலனா ஐயோ இவ்வளோ பேர் சாப்பிட்றாங்க ஒருத்தன் தானேன்னு சொல்லிட்டு இழுத்துருவேன். இதான் வந்து நான் நினச்சது. ஓகே, நம்ம அடுத்த நான் சொல்லலையோ? ஆமாம், இல்லை ஆமாம், சாரி நான் சொன்னேன். ஆமாம் ஓகே அப்படியா. ஆனால் என்னால் அக்செப்டே பண்ணிக்க முடியல, தெரிஞ்சவன் இருக்கான், அதனால் நான் வந்து இது பண்ணுறேன்றது. அதுதான் நான் காரணம் சொன்னேன். அந்த கில்ட் வந்து எனக்கு தெரிஞ்சவன், எனக்கு கில்ட் இன்னும் அதிகமாக இருக்கும், இம்பாக்ட் இன்னும் அதிகமாக இருக்கும். அந்த லாஸ் எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். தெரியாதவங்க லாஸ் எனக்கு அவ்வளோ பெருசாக எனக்கு இம்பாக்ட் பண்ண போகிறது இல்லை. ஆனால் தெரிஞ்சவங்க லாஸ் என்ன இம்பாக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. இதுக்கு நான் காரணமாகிட்டேன்னா நாளைக்கு என்னோட பீஸ் போயிடும். அதுக்கு பதில் நான் 10 பேர் கொண்டுட்டு நான் என் வந்து தெரிஞ்ச ஒருத்தனை காப்பாற்றி நான் அவங்களோட சந்தோஷம் தான் லைஃப் லீட் பண்ணுவோம். அவ்வளோதான் எனக்கு பொறுத்த. இதுதான் என்னோட காரணம். ஓகே, உங்கள் பெர்ஸ்பெக்டிவ்ல அது ரைட்டு. ஆமாம், அதனால தான் நான் சொன்னேன், அதில் ஃபஸ்ட் இது சொன்னேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஒரு அடுத்த சினாரியோக்கு போகலாம். இப்போ அடுத்த சினாரியோ என்னென்னா, இதே மாதிரி ட்ரெயின் ட்ராக் இருக்குது. நீங்கள் ஒரு பிரிட்ஜ் மேலே நிற்கிறீங்க.
அங்கே ஒரு இதே மாதிரி ஒரு 10 பேர் இருக்காங்க. இங்கே ஒரு குண்டான ஆள், பயங்கர குண்டா ஃபேட்டாக ஒருத்தன் இருக்கான். அவனை தள்ளி உங்களால் அந்த ட்ரெயின் அவனை தள்ளலாம், அந்த ட்ரெயின் ஸ்டாப் ஆகிடும். அதுதான் தள்ளனா ட்ரெயின் ஸ்டாப் ஆகிடுமாலாம் கேட்கக்கூடாது. அவனை தள்ளலாம், ட்ரெயின் ஸ்டாப் ஆகிடும். ஓகேவா? இப்போ நீங்கள் உங்கள் கையால் அவனை பிரிட்ஜ் மேலேருந்து கீழே தள்ளி கீழே விழுந்து ட்ரெயினை ஸ்டாப் பண்ணி அந்த 10 பேரை காப்பாற்றி உன்னை காலி பண்ணுவீங்களா, இல்லை நீங்கள் கம்முன்னு விட்டுருவீங்களா? இல்லை எப்படி அந்த குண்டா இருக்க ஒரே ஆள் வந்து ட்ரெயின் ஸ்டாப் ஆகும்னு எனக்கு வந்து இப்போ யோசனையாக இருக்கு. அது வந்து இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நீங்கள் சொன்னீங்க என்ன சொல்றது, இது ஒரு வந்து இமேஜினரி வேர்ல்டு. அந்த வேர்ல்டு என்ன வேணால் நடக்கும். அந்த வேர்ல்டு கதை தான் இது. ஓகேவா? அதனால் ஒருத்தன் தள்ளலாம், ட்ரெயின் அவன் சாவாமல் ட்ரெயின் ஸ்டாப் ஆகும். இப்போ இதுக்கு சொல்லுங்கள். இது லாஜிக் கொஷின்ஸ் கேட்காது. இதாங்க லாஜிக். சூப்பர் வேர்ல்டு, இது சூப்பர் ஹீரோஸ்லாம் இருக்கிற மாதிரி. அப்புறம் நான் வேற மாதிரி சொல்லுவேன். சொல்லுங்க. அதான் சொல்லு. நான் என்ன Actually, இந்த பார் அந்த இமேஜினேஷனுக்கு சினாரியோ சொல்லிட்டேன். ஓகேவா? நானும் இந்த scenario சினாரியோஸ்க்குள்ள அது வந்து ஒத்து போற மாதிரி லாஜிக் இருக்கணும் நீங்க சொல்றது. ஓகேவா? அதான் bro. அது இதை தாண்டி இருக்கக்கூடாது. நான் நீங்க சொல்றது என்ன சொன்னீங்க? நான் என்ன சொன்னேன்னா, இது ஆமா மாதிரி அந்த ஒரு இது நில்லு சொல்றேன். என்ன சொன்னேன்னு திருப்பி சொல்றேன். சொல்லுங்க. இது மாதிரி ஒரு ட்ராக் இருக்கு, மேல ஒரு பிரிட்ஜ் மேல நிக்கிறோம். பிரிட்ஜ் மேல இருந்து ஒரு குண்டான ஆள் இருக்கான். அவனை தள்ளி விட்டா அவன் கீழே விழுந்து அந்த ட்ரெயினை நிறுத்தி அவனும் செத்துருவான். இதுதான் அங்க சினாரியோ. இது நடக்கும். இதை தவிர்த்து இதை விட்டோன்னா அவன் மேலே இருந்துகிட்டே இருப்பான், போய் ஒரு 10 பேரை கொண்டுரும். இதான் அந்த சினாரியோ. ஆனால் இவனை தள்ளனா விழுந்து ட்ரெயின் நிற்கும். அதுதான் நான் சொன்னேன். அந்த இருக்கிற அதான் என் இமேஜினரி வேர்ல்டோட ஸ்பெஷல். நான் எப்படி பார்க்குறேன்னா, அந்த ட்ரெயின் வந்து அந்த 10 பேரோ 5 பேர் இடிக்கும் போது ஃபுல்லாக பபிள்ஸாக மாறிடுவாங்க. அதாவது நீங்கள் வந்து நான் என்னோட ரூல்ஸ் ஏற்கனவே சொல்லிட்டேன், போய் அவங்க சாவ தான் போகிறான்னு சொல்லுங்க. ரூல்ஸ்லாம் நீங்கள் மாற்ற முடியாது. இந்த ரூல்ஸ்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்க நான் பதில் சொல்கிறேன். இல்லை பபிள் சைஸ் எடுத்துருவோம். அதான் அது ரூல்ஸ் நீங்கள் நெக்லெக்ட் பண்ணுறீங்க. அதான் ப்ரோ பபிள் சைஸ் எடுத்துருவாங்கன்னு. அதான் ஓகே, பபிள் சைஸ் எடுத்துருவாங்களா? சரி, ஓகே. கமிங் பேக் டு இது வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, அதான் ப்ரோ உண்டு அதெல்லாம் இல்லை ப்ரோ. எனக்கு வந்து நான் ஏஜ் பார்ப்பேன். இப்போ வயசானவர் இருக்காரு, அப்போ ரொம்ப வயசானவர் இருக்காரு, ஆனால் இங்கே இன்னும் அந்த ப்ரொஃபஷன் பார்த்தா இங்கே வந்து யூத்லாம் இருக்காங்க அப்படின்னும் போது வயசானவங்களே. ஸோ நீங்கள் குண்டு எனக்கு தெரில, ஆனால் நீங்கள் வந்துட்டு வயசு போட்டிங்கன்னா நான் வந்து இப்படி செலக்ட் பண்ணுவேன். இந்த வயசுல எல்லாம் சேம் வயசு, அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுவீங்க? சேம் வயசுனா அந்த சைட் தான், அந்த 10 தான். நான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு. ஆமாம், ஓகே ப்ரோ. நீங்கள்? நானும் ப்ரீவியஸ் இதுதான், குண்டு ஒல்லிலாம் இல்லை. அந்த ஒருத்தரை பலி கொடுத்துட்டு 10 பேர் காப்பாற்றிடுவேன், அவ்வளோதான். இதுதான் என்ன இது. ஓகே, வேறு ஏதாவது ஆடப் பண்ண விரும்பலாம், இல்லை நீங்கள் ஏதாச்சும் கேள்விகள் கேட்க நினைக்கிறீங்களா? இப்போ அரவிந்த் சொன்னார், எனக்கு வயசு பார்ப்பேன் நான். இப்போ வயசானவங்களாக இருந்தால் கன்சிடர் பண்ணுவேன்ற மாதிரி, கன்சிடர் பண்ண மாட்டேன்ற மாதிரி மீன் பண்ணாது. இப்போ அந்த வயசான இடத்துல வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, ஐ மீன் நம்ம அப்பா அம்மாவோ இல்லை நம்ம ரிலேஷன்ஸ் யார் தான் இருந்தது, அதே டிசிஷன் நம்ம எடுப்போமா? இது வந்து உங்ககிட்ட என்னவா அது எடுக்க ட்ரை பண்ணுவேன், ஆனால் ரொம்ப கஷ்டம். அவ்வளோதான். இல்லை எனக்கு வந்து எஸ்ஆர் நோ மட்டும் தான் வேணும். அதான் ப்ரோ, அந்த நான் சி ஒரு ஆப்ஷன் வேணாம். பண்ணுவீங்களா மாட்டீங்களா? பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஓகே, பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணா காப்பாற்ற ட்ரை பண்ணுவீங்களா? இல்லை பலி கொடுக்க தான். இட்ஸ் பலி கொடுக்க இல்லை, என்ன சொல்கிறது, இல்லை இட்ஸ் ஸ்ட்ராங் டிசிஷன் தான். இட்ஸ் அப் டு யூ. நான் சொல்றேன், பட் ஆனா இது ஒரு பிக் டிசிஷன். ஆமா ப்ரோ, நான் அப்ரிஷியேட் தான் பண்றேன். சீரியஸா நான் அப்ரிஷியேட் தான் பண்றேன். நான் தான் ஒத்துக்கிறேன் பண்ண மாட்டேன்னு. நீங்க பண்ண ட்ரை பண்ணுவேன்னு சொல்லிட்டு அத்தி சொல்றீங்க. ஆமா, ட்ரை பண்ணுவேன். நான் வந்து அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப். சீரியஸ்லி குட். ஓகே, அவ்வளோதான், முடிச்சுக்கலாமா? ஏதாவது கொஷின்ஸ் இருக்கா? அவ்வளோதான் ப்ரோ. ஓகே, பாய் ஃப்ரம் தீபக். Bye from Prem. This is DK. Bye.